ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். நம்ம இங்கிலீஷில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். டென்சஸில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துருக்கோம். அதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பார்க்குறது, நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்குறது, அப்புறம் டபிள்யூஹெச் கொஸ்டின் வச்சு எப்படி நம்ம கொஸ்டின் கேட்குறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை ப்ரெசன்ட் டென்ஸ் முடிஞ்சு இப்போ பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸில் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். அதில் எப்படி வந்து பாசிட்டிவ்ல கொஸ்டின் கேட்குறது, நெகட்டிவ் எப்படி கொஸ்டின் கேட்குறது பார்த்துட்டோம். அப்புறம் டபிள்யூஹெச் கொஸ்டின் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கணும்னு பார்த்தோம். இப்போ வந்து அது லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தோம். பாசிட்டிவ் எப்படி எழுதுறது, பாசிட்டிவ் எழுதுனா அவன் போய் கொண்டிருந்தானா அப்படிங்கிறது வந்து நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? அவன் போய் கொண்டிருந்தான் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட். அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸ்லேயே நடந்து கொஞ்ச நேரம் நடந்து பாஸ்ட் டென்ஸ்லேயே முடிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? த ஆக்ஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ரன்னிங் certain time and completed in the past tense itself. Okay, that is called as past continuous tense. Okay, இப்போ அந்த பாஸ்ட் கண்டினியூஸ் நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் நம்ம என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் பக்கத்தில் பி ஃபார்ம் கூட பாஸ்ட் ஃபார்ம் போடணும். அதாவது இஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், வாஸ் போட்டுக்கணும். ஆர் வந்து என்ன பண்ணணும், வேர் போட்டுக்கணும். பக்கத்தில் வெர்பு அதாவது ஆக்ஷனோட நம்ம என்ன பண்ணணும், ஐஎன்ஜி சேர்த்தா அது நமக்கு என்னது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தொடர் இறந்த காலம் சொல்லுவாங்க. என்னத்தும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ஆக்ஷன் நடந்திருக்கும், ரொம்ப நேரம் நடந்து அப்படியே முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அது இறந்த காலத்துல எல்லாமே முடிஞ்சிருக்கும். அது பேர் தான் பாஸ்ட் கண்டினியூஸ். இதோ இப்போ இது வந்து நம்ம என்ன கொஸ்டின் எப்படி கேட்கறது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்கறது. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ்னா எப்படி நம்ம கேட்போம். இப்போ நம்ம வந்து இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். அவன் போனில் பேசி கொண்டிருந்தானா, அவன் போன்ல பேசிட்டு இருந்தானா. ஓகே, இது பார்த்துங்க. அவன் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தான். இப்போ இன்னொருத்திட்ட கேட்குறோம். ஓகே, அந்த டென்ஸ் வந்து ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு. அவன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தானா, பேசி கொண்டிருந்தானான்னு வரணும். ஓகேங்களா? இப்படி வந்தால் நமக்கு என்னன்னா சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொஸ்டின். பேசி கொண்டிருக்கின்றானா அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். பேசி கொண்டிருந்தானா அப்படின்னா நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? பேசி கொண்டிருப்பானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ். அதை நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், அது ஃபியூச்சர் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அவன் ஃபோனில் அவன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தானா, அவ்வளோதான். இதுதான் நமக்கு என்னது சீன். ஸோ இது எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ் எழுதுறது அப்படின்னு நமக்கு இன்னைக்கு பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னது பார்த்தீங்கன்னா அவன். ஸோ அவனுக்கு பக்கத்தில் நம்ம என்ன போடுவோம், இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் இருந்தால் வாஸ் போடுவோம். அந்த வாசத்துக்கு என்ன பண்ண நம்ம முன்னாடி போட்டுக்கணும். ஓகேங்களா? அதுதான் நமக்கு என்னது கொஸ்டின். அவன் பேசி கொண்டிருந்தானா நம்ம கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். ஓகே, அப்போ அந்த கொஸ்டின் மார்க் வந்தா நம்ம என்ன பண்ணணும், டபிள்யூஹெச் கொஸ்டினா இல்லை சாதாரண கொஸ்டினா பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச் கொஸ்டினா ஒன்றும் இல்லை. அதாவது வேறு, வென்னு, வாட்டு, ஒய், ஃப்ரம், வேர், ஓகேங்களா, ஹூ அண்ட் ஆல், ஹவு மச், ஹவு மெனி, இதெல்லாம் நமக்கு வந்து டபிள்யூஹெச் கொஸ்டின். அந்த கொஸ்டின்லாம் இருந்தால் நம்ம அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். ஆனால் இங்கே வந்து பாருங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவன் ஃபோனில் பேசி கொண்டிருந்தான் மட்டும் தான் சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணணும், ஹீக்கு பார்த்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வாஸ் யூஸ் பண்ணுவோம் சென்டென்ஸாக இருந்தால். இப்போ இது வந்து கொஸ்டின் ஃபார்ம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஹீக்கு பக்கத்தில் இருக்கிற வாசத்துக்கு என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுருணும். ஓகே, ஸோ ஹீ வர்றது நம்ம எது வேணாலும் போடலாம். குமார், பசங்க பேர் கூட போடலாம், நீங்கள் பொண்ணுங்க பேர் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாஸ்கி இங்கே நமக்கு ஆக்ஷன் என்னது, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? பேசி கொண்டிருந்தது, அது நமக்கு என்னது ஆக்ஷன். ஸோ நம்ம பேசுறதுக்கு என்னது ஸ்பீக். ஸ்போக்கன். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்பீக்கோட வெறுப்பு கூட நம்ம ஐஎன்ஜி போட்டுக்கணும். வாஸ் ஹி ஸ்பீக்கிங் முடிஞ்சு போச்சு. பேசி கொண்டிருந்தானா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? எதுல, ஃபோனில். அப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபோனை தூக்கி பின்னாடி போடணும். ஸோ வாஸ் ஹி ஸ்பீக்கிங் ஓவர் ஃபோன். இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க். ஆக்சுவலி கொஸ்டின் மார்க் எப்போ போடணும், நம்ம டபிள்யூஹெச் கொஸ்டின் மார்க் தான் போடணும். இல்லாட்டி நம்ம ஃபுல் ஸ்டாப் தான் இருக்கணும். பட் நம்ம கொஸ்டின்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்ம கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வாஸ் ஹி ஸ்பீக்கிங் ஓவர் ஃபோன். அவன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தான்னா இப்படி நம்ம கேட்கணும். ஸோ அடுத்த என்ன பாருங்க, அவன் யாரிடம் ஃபோனில் பேசி கொண்டிருந்தான். இப்போ எங்கே சொல்லிட்டோம், அவன் ஃபோனில் பேசி கொண்டிருந்தானான்னு கேட்டோம். இப்போ என்ன, அவன் யாரிடம் ஃபோனில் பேசி கொண்டிருந்தான்னு கேட்கணும். இது எப்படி கேட்குறது. ஸோ அவன் இங்கே பாருங்க யாரிடம் வந்திருக்கு. அப்போ யாரிடம்ங்கிறதுக்கு என்னது, வித் ஹூம் நமக்கு ஒரு தெரியும் நமக்கு. ஸோ ஃபார்ஹூம்னா யாருக்காக, வித் ஹூம்னா யாரிடம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ எதாச்சும் நம்ம முன்னாடி தூக்கி போனோம். ஏன்னா இது நமக்கு என்னது டபிள்யூஹெச் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், டபிள்யூஹெச் கொஸ்டின் தூக்கி நம்ம ஃப்ரண்ட்ல போடணும். அப்போ எப்படி எழுதுறது, யாரிடம் தூக்கி நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போடணும். அப்போ வித் ஹூம் வித் ஹூம்னா யாரிடம் அர்த்தம், யாருக்காகனா ஃபார் ஹூம். ஓகேங்களா? ஸோ வித் ஹூம் அப்படியே இந்த நம்ம எழுதணும்ல, அதை தூக்கி அப்படியே நம்ம முன்னாடி போடணும். ஸோ வித் ஹூம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், வெர்பு கூட சப்ஜெக்ட் பக்கத்தில் வெர்பு வந்து தூக்கி என்ன பண்ணணும், முன்னாடி போடணும். அதாவது பி ஃபார்ம் வெர்பு தூக்கி முன்னாடி போடணும். ஸோ வித் ஹூம் வாஸ் ஹி
with whom was he speaking? Okay, பேசிக்கிட்டு இருக்கிறது ஸ்பீக்கிங். ஓகேங்களா, with whom was he speaking? over phone. ஸோ இது என்ன பண்ணணும், இப்படி எழுதணும் நம்ம. ஓகேங்களா, ஸோ வித் ஹூம்னா நம்ம யாரிடம். ஸோ வித் ஹூம் வாஸ் ஹி ஸ்பீக்கிங் ஓவர் ஃபோன். எப்பவுமே ஃபோனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர் தான் போடணும். ஓகே, நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அடுத்து பாருங்கள், நீங்கள் அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருந்தீர்களா? நீங்கள் அந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தீங்களா கேட்கணும். வந்துட்டு போய் அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலேஜில் படிச்சிருக்காரு. ஒரு பிஎஸ்சியோ ஒரு பிகாமோ ஒரு பிஇயோ படிச்சிருக்காரு. நம்ம வந்து இப்போ கேட்குறோம், நீங்கள் அந்த காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, இது எப்படி கேட்குறது. ஸோ நீங்கள் அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருந்தீர்களா. இப்போ படித்து கொண்டிருந்தீர்களாங்கிறது நமக்கு முடிஞ்சு போச்சு. இங்கே சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து யூ. ஓகேங்களா, நீங்கள். அப்போ யூக்கு பக்கத்தில் நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் என்ன போடணும், வேர் போடணும். அந்த வேர்த்துக்கு என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி போடணும். ஓகேங்களா, ஸோ வேர் யூ. அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் ரன்னிங் சென்டென்ஸ் எப்படி அமைப்போம், யூக்கு பக்கத்தில் வேர் போட்டுக்கணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன கொஸ்டின்னால அந்த வேர்த்துக்கு நம்ம முன்னாடி போகணும். ஸோ வேர் யூ ஸ்டடியிங் அந்த கல்லூரியில் நம்ம என்ன பண்ணணும், இன் தட் காலேஜ். ஓகேங்களா, கல்லூரியில் சொல்றோம், அதனால இன் போடுறோம். இன் தட் காலேஜ். ஸோ வேர் யூ ஸ்டடிங் இன் தட் காலேஜ். நீங்கள் அந்த காலேஜில் படிச்சு கொண்டு இருந்தீங்களா அப்படின்னு நமக்கு வேணும். ஸோ நீங்களுக்கு யூ வந்துருச்சு, அந்த கல்லூரிங்கிறது இந்த காலேஜ் வந்துருச்சு, படித்து கொண்டு இருந்தீங்களாக்கு வேர் யூ ஸ்டடிங் வந்துருச்சு. ஓகேங்களா, இதுதான் நமக்கு என்னது பாஸ்ட் கண்டினியூஸ்ல கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுலேயே நம்ம இந்த 2-3 சென்டென்ஸ் நம்ம பார்த்தலாம் இன்னைக்கு. ஸோ அப்புறம் பாருங்க, யாரெல்லாம் இங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் இங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அப்புறம் யாரிடம் நீ யார் கூட நீ சண்டை போட்டுட்டு இருந்த அப்படின்னு நம்ம கேட்கறோம். ஸோ அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதீபா படம் பார்த்து கொண்டிருந்தார். பிரதீபா வந்து படம் பார்த்துட்டு இருந்தாரா. இது வந்து 3 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஸோ யாரெல்லாம் இங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள். இங்கே யாரெல்லாம்ங்கிறது நமக்கு என்னது WH கொஸ்டின். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும், அதுதான் நம்ம முதல்ல போடணும். ஸோ அப்போ யாரெல்லாம்ங்கிறது என்ன பண்ணணும், ஹூ அண்ட் ஆல். யாரெல்லாம்ங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோவில் போட்டிருப்போம். ஓகேங்களா, ஸோ ஹூ அண்ட் ஆல். இவர் யாரெல்லாம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லும் போதே ப்ளூரலில் சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது ஒருத்தருக்கு மேற்பட்ட. அப்போ என்ன தர ஹூ அண்ட் ஆல் போட்டால் பக்கத்தில் நம்ம வேர் போட்டுக்கணும். ஓகேங்களா, வாஸ் போடக்கூடாது. ஸோ ஹூ அண்ட் ஆல் வேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்ட் வந்து ஹீ சி இட்டு தே அதெல்லாம் யாருமே மென்ஷன் பண்ணல. ஹூ அண்ட் ஆல் மட்டும்தான் கேட்டுருக்காங்க. அதாவது யாரெல்லாம்ங்கிறத மட்டும்தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஹூ அண்ட் ஆல் போட்டு பக்கத்தில் வேர் போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஹூ அண்ட் ஆல் வேர் டேரெக்டாக என்ன பண்ணணும், வெறுப்பு கூட நம்ம ஏஞ்சி போட வேண்டியதான். ஸோ ஹூ அண்ட் ஆல் வேர் பிளேயிங். யாரெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, இங்கேன்னு போட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம பின்னாடி போட்டுக்கணும். ஓகே, அப்போ இங்கேனா ஹியர், தேர்னா அங்கே. ஓகேங்களா, ஸோ ஹூ அண்ட் ஆல் வேர் பிளேயிங் ஹியர். யாரெல்லாம் இங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, யாரிடம் நீ சண்டையிட்டு கொண்டிருந்த, யார் கூட நீ சண்டை போட்டுட்டு இருந்த. ஓகேங்களா, அது முடியும். ஸோ யாரிடம்ங்கிறது நமக்கு இங்கே WH கொஸ்டின். அப்போ என்ன பண்ணணும், யாரிடம். அப்போ என்ன பண்ணணும், வித் ஹூம்னு போடணும். ஓகேங்களா, ஸோ வித் ஹூம்னா என்னத்தோம், யாரிடம். ஓகேங்களா, வித் ஹூம்னா என்னத்தோம், யாரிடம். நீ அப்படின்னா வந்து யூ, நீங்கனாலும் யூ தான். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், யூக்கு பக்கத்தில் வேர் வரும். அந்த வேரத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி போட்டுக்கணும். ஹூ அண்ட் ஆல் சாரி வித் ஹூம் வேர் யூ. ஓகேங்களா, வித் ஹூம் வேர் யூ ஃபைட்டிங். அவ்வளோதான், வித் ஹூம் வேர் யூ ஃபைட்டிங். ஃபைட்டிங்னா நம்ம வந்து சண்டை போட்டுக்கு எப்படி கை காலெலாம் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, வாயிலே சண்டை போட்டுருக்குன்னா குவாரடிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வித் ஹூம் வேர் யூ ஃபைட்டிங். யாரிடம் நீ சண்டையிட்டு கொண்டிருந்தாய் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அடுத்து பாருங்க, பிரதீபா படம் பார்த்து கொண்டிருந்தாளா. ஸோ பிரதீபாங்கிறது நமக்கு என்னது, இங்கே சப்ஜெக்ட். ஓகே, இது நமக்கு கொஸ்டின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின் அது இல்லை. பிரதீபா படம் பார்த்துட்டு இருந்தாளா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ என்ன பண்ணணும், பிரதீபாங்க கூட பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும், வாஸ் போடுவோம். அந்த வாசத்துக்கு என்ன பண்ணணும்னா முன்னாடி போட்டுக்கணும். ஓகே, ஸோ வாஸ் பிரதீபா பார்த்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு என்னது, வாட்சிங். ஓகேங்களா, ஸோ வாஸ் பிரதீபா வாட்சிங். படம்னா வந்து எ ஃபில்ம். ஓகேங்களா, எ ஃபில்ம், படம் பார்த்துட்டு இருந்ததா. ஓகே, ஸோ வாஸ் பிரதீபா வாட்சிங் எ ஃபில்ம்.
பிரதீபா படம் பார்த்து கொண்டிருந்தாளா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க 3 சென்டென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த 3 சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செல்ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து நானே தான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நானே பாஸ் பண்ணிட்டு நானே வந்து எழுதி போடுவேன். மறுபடியும் வந்து பாஸ் பண்ணுவேன். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து நமக்கு டிலே ஆகுது. வேற ஒன்றும் இல்லைங்களா? ஓகே. வீடியோ எடிட்டிங்கும் நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். இப்போ தான் தம்ப்நெயில்லாம் போட கற்றுட்ருக்கேன். அதனால தான் வந்து டைம் ஆகுது. ஒரு சில வீடியோலாம் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு வருது, 2 வீக்ஸ் கழிச்சு வருது. வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அந்த செட்டிங்ஸில் போய் என்னென்ன மாற்றுறதுலாம் நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நமக்கு வீடியோ போகிறதுக்கு டிலே ஆகுது. ஓகேங்களா? வேறு எந்த காரணமும் இல்லை. அப்புறம் இடையில ஃபோனு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. அடுத்து பாருங்க, இன்னொரு 3 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அவன் எவ்வளவு நேரம் எனக்காக காத்து கொண்டிருந்தான். அவன் எவ்வளோ நேரம் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம சாதாரணமாக எப்போவுமே கேட்போம். ஓகேங்களா? இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் அடிக்கடி வரும் நமக்கு. அவன் எவ்வளவு நேரம் எனக்காக காத்து கொண்டிருந்தான்னு வரணும். ஓகேங்களா? கொண்டிருக்கின்றான்னா நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ், காத்து கொண்டிருந்தான் நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ இது எப்படி நமக்கு ஸோ எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே டபிள்யூஹெச் கொஸ்டின் அழகாக தெளிவாக தெரியுது. ஓகேங்களா? அதன் தூக்கி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு போடணும் எப்போவுமே. ஸோ ஹவு லாங்னா என்ன அர்த்தம், நமக்கு எவ்வளவு நேரம். ஸோ ஹவு லாங். ஓகேங்களா? ஹவு லாங் காத்து கொண்டிருந்தான்ங்கிறது நமக்கு வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ தட் அவன்கிறது நமக்கு இங்கே சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அவனுக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹி வாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வாசத்துக்கு என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுருணும். ஸோ ஹவு லாங் வாஸ் ஹி, ஹவு லாங் வாஸ் ஹி, காத்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு வெயிட்டிங். ஓகேங்களா? ஹவு லாங் வாஸ் ஹி வெயிட்டிங், ஹவு லாங் வாஸ் ஹி வெயிட்டிங். யாருக்காக, எனக்காக. அவன் எனக்காக எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ ஹவு லாங் வாஸ் ஹி வெயிட்டிங் ஃபார் மீ. ஓகேங்களா? ஸோ ஹவு லாங் வாஸ் ஹி வெயிட்டிங் ஃபார் மீ. எனக்காகனா ஃபார் மீ, உனக்காகனா ஃபார் யூ, அவர்களுக்காகனா ஃபார் தெம், அவனுக்காகனா ஃபார் ஹிம், அவளுக்காகனா ஃபார் ஹெர். ஓகேங்களா? ஸோ ஹவு லாங் வாஸ் ஹி வெயிட்டிங் ஃபார் மீ, எனக்காக எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அவர்கள் ஏன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள், அவர்கள் ஏன் படிக்காமல் கிரிக்கெட் விளையாடி படிக்காம அவங்க ஏன் படிக்காமல் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒருத்தன் படிச்சுட்டு இருக்காங்க, எக்ஸாமில் பாஸ் மார்க் நல்லா வாங்கல. ஸோ படிக்கிற டைமில் அவங்க ஏன் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவன் எப்படி கேட்குறது. ஸோ அவர்கள்ங்கிறது நமக்கு என்னது இங்கே சப்ஜெக்ட். ஓகேங்களா? ரெண்டாவது டபிள்யூஹெச் கொஸ்டின் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடணும். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க, டபிள்யூஹெச் கொஸ்டின் இருக்கு. ஏன், அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், முன்னாடி ஃபஸ்ட்டு போடணும். அதான் எப்போவுமே. ஸோ ஒய். ஓகேங்களா? ஒய் போட்டோம். இப்போ என்ன பண்ணணும், அவர்கள் டே. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்கு, கொண்டிருந்தார்கள். அப்படின்னு நமக்கு என்னது பாஸ்ட் கண்டினியூஸ். கொண்டிருக்கின்றார்கள்னா பிரசன்ட் கண்டினியூஸ். ஸோ தட் என்ன பண்ணணும், அவர்கள் ஏன் படிக்காமல் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போ என்ன அர்த்தம், பாஸ்ட் கண்டினியூஸ்ல தேக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வேர் யூஸ் பண்ணுவோம். அந்த வேரத்துக்கு என்ன பண்ணணும், முன்னாடி போடுவோம். ஸோ ஓகே, அப்போ ஒய் வேர் தே போட்டோம். அப்போ என்ன அடுத்து என்ன பண்ணணும், அந்த ஆக்ஷனை தூக்கி போடணும். என்னது நமக்கு விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போ என்ன பண்ணணும், அதை தூக்கி நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். ஸோ ஒய் வேர் தே பிளேயிங். இந்த மாதிரி வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டாவே இந்த மாதிரி கொண்டு அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். கொண்டிருக்கின்றார்கள், கொண்டிருந்தார்கள், கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், வெர்பு கூட ஐஎன்ஜி போடணும். ஸோ ஒய் வேர் தே பிளேயிங். ஓகேங்களா? ஒய் வேர் தே பிளேயிங் என்னது, கிரிக்கெட் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், கிரிக்கெட் போட்டுக்கணும். கிரிக்கெட்னா கிரிக்கெட், ஃபுட்பால்னா ஃபுட்பால், வாலிபால்னா வாலிபால், வாட் எவர் இட் இஸ். ஓகே. ஸோ ஒய் வேர் தே பிளேயிங் கிரிக்கெட், போட்டோம். என்ன பண்ணணும், படிக்காமல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், வித்தவுட் ஸ்டடிங்கிறத பின்னாடி போடணும். படிக்காமல் அப்படின்னா வித்தவுட் ஸ்டடியிங். வித்தவுட்னா இல்லாமல் அர்த்தம். அப்ப படிக்காமல், அப்ப வித்தவுட் ஸ்டடியிங். கொஸ்டின் மார்க் போடணும். ஓகேவா? ஸோ ஒய் வேர் தே பிளேயிங் கிரிக்கெட் வித்தவுட் ஸ்டடியிங், ஒய் வேர் தே பிளேயிங் வித்தவுட் ஸ்டடியிங், ஒய் வேர் தே பிளேயிங் கிரிக்கெட் வித்தவுட் ஸ்டடியிங் அப்படி நம்ம என்ன பண்ணணும், கேட்டுக்கிட்டே போகணும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் பாருங்க, என்ன காரணத்துக்காக நீ அவனை தேடிக்கிட்டு இருந்த, நம்ம அவங்க ஃப்ரெண்டு கிட்டே யார்கிட்ட கேட்குறோம். ஓகேங்களா? நேற்று என்ன காரணத்துக்காக அவனை நீ தேடிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன காரணத்திற்காக அப்படிங்கிறது என்ன நமக்கு இங்கே
WH கொஸ்டின். ஸோ என்ன காரணத்துக்காங்கிறது ஃபார் வாட் ரீசன், ஓகேங்களா. ஸோ ஃபார் வாட் ரீசன், ஸோ ஃபார் வாட் ரீசன், ஓகேங்களா. நீ அப்படின்னா அர்த்தம் யூக்கு போதா நம்ம என்ன பண்ணணும், வேர் யூஸ் பண்ணணும். அந்த வேர்த்துக்கு என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுக்கணும். ஸோ ஃபார் வாட் ரீசன் வேர் யூ தேடிக்கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஆர் போட்டுக்கணும், ஓகேங்களா. ஆர் போட்டால் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இது பாஸ்ட் கண்டினியூஸ் நம்ம வேர் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் வாட் ரீசன் வேர் யூ தேடிக்கிட்டு இருக்கிறவங்க சர்ச்சிங், ஓகேங்களா. சர்ச்சிங். ஸோ ஃபார் வாட் ரீசன் வேர் யூ சர்ச்சிங், யாருக்காக, என்ன யாரைய, அவனை, அப்போ என்ன பண்ணணும், அவனை தூக்கி நம்ம கடைசியாக போடணும், ஹிம். ஸோ ஃபார் வாட் ரீசன் வேர் யூ சர்ச்சிங் ஹிம், அப்போ என்ன அர்த்தம், என்ன காரணத்துக்கு நீ அவனை தேடிக்கொண்டிருந்த அப்படின்னு, தேடிக்கிட்டு இருந்த அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இதுலேயே அடுத்து நம்ம ரெண்டு மூணு சென்டென்ஸ் பார்த்துலாம் இன்னைக்கு, ஓகேங்களா. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒரு நோட் போட்டுங்க ப்ராப்பராக. நீங்கள் தினமும் ஒரு சென்டென்ஸ், ஒரு 10 சென்டென்ஸ் நீங்களே இங்கிலீஷில் தமிழ் சொல்லி பாருங்கள். தமிழ் அழகாக எழுதி பாருங்கள். நீங்களே அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். தமிழ்லையும் நம்ம அழகாக எழுதுறதுக்கு நம்ம கற்றுக்கணும், ஓகேங்களா. ஏன்னா இப்போ தமிழில் எழுதுறதுக்கு நிறைய பசங்க வந்து பார்த்திங்கன்னா தப்பு எழுதுறாங்க. நம்ம அந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அழகாக அதையும் இங்கிலீஷில் எழுதி ட்ரை பண்ணி பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மும்மொழி கொள்கைன்னு ஒன்று வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மும்மொழி கொள்கை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது எதிர்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய்மொழி என்றைக்குமே வந்து அழியாது, ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் என்னுடைய கருத்துக்களாக நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபாரின் ஐட்டம்ஸ், வெள்ளைக்காரங்க சாப்பிட்டதை நம்ம சாப்பிடாம இருக்கோம், சொல்லுங்க பார்க்கலாம். பர்கர் சாப்பிட்றோம், பீஸா சாப்பிட்றோம், ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பிரெட்டு சாப்பிட்றோம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம். ஸோ அந்த ஐட்டம்லாம் சாப்பிட்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி சாப்பிடாம விட்டுறோம், ஸோ ஓகேங்களா. அரிசி, சாம்பார், சாதத்துக்கு என்றைக்குமே நமக்கு மவுஸ் குறையாது. அதே மாதிரி தான் எப்போவுமே எந்த லாங்குவேஜ் உள்ள வந்தாலும் என்ன பண்ணாது, தமிழுக்கு என்றைக்குமே மவுஸ் குறையாது, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஏன்னா லாங்குவேஜ் வந்து எப்போவுமே நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம வந்து மறுப்பு தெரியக்கூடாது, நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் இப்போ ஹிந்தி கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நார்த் இந்தியாவில் போய் நம்ம சர்வே பண்ணலாம். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து நார்த் இந்தியா போனால் வந்து தடுமாறுறாங்க. இங்கிலீஷ் மட்டும் வச்சு நம்ம பேச முடியாது. ஸோ ஹிந்தி நம்ம கற்றுக்கணும். ஸோ ஹிந்தி கற்றுக்கணுங்கிறதுக்காக நான் இங்கே சொல்லலை. ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நம்ம என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. நோட் அடிச்சு எழுதி பார்க்கணும். அதை வந்து ஒரு ஆர்வமாக என்றைக்குமே கற்றுக்கணும், ஓகே. அது வந்து இங்கிலீஷ்க்கும் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து இன்னும் 2 சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது 2 சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன். யார் உன்னிடம் ஃபோனில் பேசிக் கொண்டிருந்தது. இப்போ நம்ம வந்து வெளியில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அம்மா உள்ளே இருக்காங்க. நம்ம ஃபோன் பேசிட்டு உள்ளே வந்துட்டோம். நம்ம அம்மா கேட்குறாங்க, யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்த அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஓகேங்களா. அது நான் பேசி ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாலும் அது என்ன கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஸோ பேசி முடிச்சிட்டோம். இப்போ அம்மா கேட்குறாங்க, யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்த அப்படின்னா இது வந்து நம்ம கேட்குறோம். ஸோ யார் உன்னிடம் ஃபோனில் பேசி கொண்டிருந்தது. ஸோ யாருங்கிறது நமக்கு என்ன இருக்குது, இங்கே WH கொஸ்டின். அப்போ என்ன பண்ணணும், யூ போட்டுக்கணும், ஓகேங்களா. ஹூ போட்டுக்கணும், யாருங்கிறதுக்கு ஹூ. அப்போ ஹூ, ஓகேங்களா. ஹூ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருங்கிறது தான் சொல்லிக்கிறானே தவிர யாரெல்லாம்ங்கிறது சொல்லல. அப்போ என்ன பண்ணணும்னா ஹூக்கு பார்த்தா என்ன யூஸ் பண்ணணும், வாஸ் யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. சிங்குலர் தான் நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ ஹூ வாஸ், ஓகேங்களா. ஹூ வாஸ் இங்கே வந்து சப்ஜெக்ட்டுங்கிறது பெருசாக கிடையாது. யாரு, நீ, அவன், அவள், அது, பேர் எதுவுமே கிடையாது. யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா அவ்வளோதான். ஸோ ஹூ வாஸ் ஸ்பீக்கிங், யார் உன்னிடம் ஃபோனில் பேசிக் கொண்டிருந்தது. அப்போ ஹூ வாஸ் ஸ்பீக்கிங் வித் யூ போட்டு என்ன பண்ணணும், நம்ம வித் யூ. யாரிடம் உன்னிடம், அதாவது வித் யூனா என்ன அர்த்தம், உன்னிடம் இல்லாட்டி உங்களிடம், ஓகேங்களா. உன்னுடன் கூட சொல்லிக்கலாம், ஓகே. ஸோ ஹூ வாஸ் ஸ்பீக்கிங் வித் யூ, யார் உன்னிடம் ஃபோனில் பேசிக் கொண்டிருந்தது. ஃபோனிங்கிறத நம்ம பின்னாடி போடலாம். பேசிக் கொண்டிருந்தது அப்படின்னா ஹூ வாஸ் ஸ்பீக்கிங் வித் யூ, யாரிடம் நீ யார் உன்னிடம் பேசிக் கொண்டிருந்தது, ஓகேங்களா. ஹூ வாஸ் ஸ்பீக்கிங் வித் யூ, யார் உன்னிடம் ஃபோன் பேசிக் கொண்டிருந்தது, ஓகேங்களா. ஃபோனில் எழுதி வச்சிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு எனக்கு வந்து ஃபோன் வருது. ஸோ ஹூ வாஸ் ஸ்பீக்கிங் வித் யூ ஓவர் ஃபோன், ஓகேங்களா. இப்போ கேளுங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேட்கலாம், ஹூ வாஸ் ஸ்பீக்கிங் வித் யூ ஓவர் ஃபோன், நீ யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்த. அப்போ ஹூ வாஸ் ஸ்பீக்கிங் வித் யூ ஓவர் ஃபோன்னா நீ யாரிடம் ஃபோனில் பேசிக் கொண்டிருந்தாய் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, ஃபோன் அடித்து கொண்டிருக்கும் போது ரவி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான்.
ஃபோன் அடிச்சிட்டு இருக்கும்போது ரவி டிவி பார்த்துட்டு இருந்தாமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எப்படி சொல்கிறது, ஃபோன் அடித்து கொண்டிருந்த போது, ஓகே, அந்த போதுன்னு இருக்குங்களா, அதை தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ முன்னாடி போடணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கிடையாது, ஜஸ்ட் சென்டென்ஸு. ஸோ தட் என்ன பண்ணணும், வயல் போட்டுக்கணும். ஓகேங்களா. வயல்னா அந்த வேலையில், ஓகே, அப்பொழுது அப்படின்னு அர்த்தம். ஸோ வயல் ஃபோன், இங்க பாருங்க, ஃபோன் அடித்து கொண்டிருந்தது. அப்போ ஃபோன் தான் நமக்கு என்னது இங்கே சப்ஜெக்ட். அப்போ என்ன, வயல் த ஃபோன், வயல் த மொபைல் ஃபோன் போட்டுனா இப்படி ஃபோன் போட்டுக்கலாம். வயல் த ஃபோன் வாஸ் ரிங்கிங், while the phone was ringing, ரவி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். ரவி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறது நமக்கு சாதாரண ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அது எப்படி வருது, ரவி வாஸ் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு வாட்சிங். ஓகேங்களா. ரவி வாஸ் வாட்சிங் த டிவி ஆர் டெலிவிஷன். ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோன் கூட போட்டுப்பேன், இது வந்து தொலைபேசின்னு போடணும். இங்கே வந்து ரவி பார்த்து கொண்டிருந்தான். டிவி நான் இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், தொலைக்காட்சின்னு போடணும். ஓகேங்களா. ஸோ தட் while the phone was ringing, ரவி வாஸ் வாட்சிங் த டிவி. ஃபோன் அடித்து வரும்போது ரவி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறது நம்ம இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம், அடுத்தது கிளாஸ் நம்ம என்ன பார்க்கலாம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் என்னன்னு தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தட் ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா நானும் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months ஆகுது. என்கிட்ட ட்ராபேக் இருக்கும், அதனால் சொல்கிறேன் நான். ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.